என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா தலைவர் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் மதிப்புக்குரிய மாநில சமூக பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டின்படி திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உறுப்பினர் சேர்க்கை அணி வழக்கறிஞர் எம்எல் விஜய் பிரபு அவர்களை தலைமையில் நடைபெறும் பாடியநல்லூர் பேரூராட்சி சார்பாக மாபெரும் கழக கொள்கை விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெறுகிறது. அண்ணன் எம்எல் பிரபு அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். படிப்பு தேவையில்லை எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் கொள்கை கழக கொள்கை பரப்பினை செயலாளர் நயனாமணி அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். கொள்கை பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்கிறோம்.
என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாதவரத்தின் நாளைய சட்டமன்ற உறுப்பினர், செயல் வீரர், மக்களின் நம்பிக்கை எங்கள் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் எம்எல் விஜய் பிரபு அவர்களையும் மற்றும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் லயோலா மணி கழக கொள்கை இணை செயலாளர் அவர்களையும் மற்றும் விழா குழுவிற்கு வருகை தந்துள்ள பகுதி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரையும் இந்த பாடிநல்லூர் பேரூராட்சி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கழகம் நமது தளபதி விஜய் அவர்களுக்கு தான் நீங்க போட போறீங்க, கரெக்டா? எந்த மீடியா ஓபன் இன்னும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு நீங்க பெரிய ஆளே ஆகல அப்படின்னு நாங்க இப்பவே இவ்வளவு சிறப்பா செய்யறோமே, எங்களோட ஆட்சி அமைஞ்சா நாங்க எப்படி செய்வோன்றது இதை விட பதிலடி உங்களுக்கு யாருங்க கொடுக்க முடியும்? அடுத்து லேப்டாப் வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அவங்களுக்கு எதுக்குங்க லேப்டாப்பு? இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க? ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து நம்ம என்ன படிக்கலாம், அடுத்து நம்ம என்ன வேலையில சேரலாம் அப்படின்னு ஒரு யூஸ்ஃபுல்லுக்காக தான் நம்ம லேப்டாப் கொடுக்குறோம். அதுலேயே நம்ம பசங்க தரமான செய்கையெல்லாம் பண்றாங்க. வாங்கினது என்னவோ நம்ம ஸ்டாலின் ஐயா கையிலேருந்து வாங்கினானுங்க. அவன் டிவிகே ஸ்டிக்கரு, அவன் டிவிகேவோட டிபி. இதை விட உங்களுக்கு வெளிப்படையா யாராலும் சொல்ல முடியாது. அடுத்த தமிழ்நாட்டுக்கு ஆள போறவரு நம்ம ஆள போறாரு தமிழர் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்திய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கடைசியாக இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 டேஸ் இருக்கும். 2 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான். அவன் டிஎம்கேல இருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அவனும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அவன் கால் பண்ணான், நான்ப்பா யார் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் உங்கள் மாவட்ட செயலாளர் போட்டோவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ அதனால் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், உங்கள் மாவட்ட செயலாளருக்கு அந்த தோற்றமே இல்லையடா, ஆள் ரொம்ப குள்ளமாக இருக்காரு, அந்த தோற்றமே இல்லையே, அந்த ஒரு கம்பீரமே இல்லையேன்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், டேய் அவர் ஒரு மினி ஹிட்லர்ரா அப்படின்னு. நல்லா ஒன்று கேட்டுக்கிறேன்பா, எங்கள் மாவட்ட செயலாளரை எங்கேயாச்சும் நீ ஹோட்டலில் சாப்பிடும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகும்போதோ அவரை பார்த்துட்டு தயவு செய்து அவர்கிட்ட போய் நீ பேசிடாத, அப்புறம் உறுப்பினர் சேர்க்கை கார்டை உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு, அப்புறம் நீ பிரச்சனை வருகை அன்புடன் வரவேற்கணும்னு சொல்கிறேன். சரி, ஓகேங்க. நம்ம கூட்டத்தை பார்த்து
ஏன் மற்ற கட்சியாளர்கள் எல்லாம் பயப்படுறாங்கன்னு யாராச்சும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கூட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம பிரியாணி வாங்கி கொடுத்ததில்லை, காசு கொடுத்ததில்லை, மது கொடுத்ததில்லை. மாவட்ட செயலாளர் ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு பதிவு போட்டு பாடியநல்லூர் பகுதியில் இந்த வாரம் சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தெருமுனை விளக்க கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வந்தனால கூட்டம் தான் இந்த கூட்டம். என்ன கூட அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடல, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணல. என் கூட இருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள் யாரும் ஃபோன் பண்ணல. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அவர் கால் பண்ணி நேரடியா விஷயத்துக்கு போய் நினைக்கிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு பரசக்தி மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கு சின்ன ஒரு சாதனை இருக்கு. அதுக்கு ஒரு அவார்டும் சின்ன 2 லைன் சொல்லிட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு ஒரு துறையே இல்லை அப்படின்னு அவருக்கு சாதனையாளர் விருது தரலாம். அந்த மாதிரி போராட்ட துறையை கண்டுபிடிச்சு அவர் போராடுறதுக்கு கூட்டி வந்து தான் இங்கே போராடணும். எல்லா துறையிலிருந்தும் போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனவரி 9ஆம் தேதி இந்த பாடியநல்லூர் பேரூராட்சியில் பராசக்தி மாடல் முதலமைச்சர் வருகை தந்து கனவு காணுங்களின் திட்டத்தை அவன் துவங்கி வைத்தார். அந்த திட்டத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன், சொல்லிடுறேன் முழுசா. 2 ஆண்டுகள் முன்பே தமிழக மக்கள் வந்து கனவு காண அவர் இப்பதான் தூங்கி வந்து கனவு காணுங்கள் திட்டத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். நான் சொல்றேன், 2026 பராசக்தி முதலமைச்சரும் அவர் கூட இந்த ஊழல் எம்எல்ஏவும் ஊழல் மந்திரிகளும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு டிவியில் உட்காந்து 2030 இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியை வெளியே உங்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆலமரம், அரச மரம், உயர மரம், இமய மரம்லாம் நீங்கள் இருப்பீங்க. வீட்டில் உட்காந்து டிவியில் எங்கள் தளபதி நடத்துகிற ஆட்சியை வீட்டில் உட்காந்து ஏதாவது சைடு எல்லாம் வாங்கிக்கீங்க. ஏன்னா நீங்கள் வெறும் பார்க்க முடியாது. அதை சாப்பிட்டுலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? எங்களுடைய செயலாளர் கிட்டத்தட்ட இது 36வது பொங்கல் விழாவை இந்த இடத்துல கொடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் திரு எம்எல் பிரபு அவர்கள். மற்றும் நீங்க எந்த டிபேட் போனாலும் சரி, எந்த ஒரு விவாத மேடைக்கு சென்றாலும் சரி, எந்த மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, எதிரிகளை உதிரியாக்கி தளபதி அவர்கள் புகழை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் திரு லைராமணி கல்கை பரப்பு பொதுச் செயலாளர், கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன்னாடி பேசின சகோதரிகள், முதல்ல பேசின அந்த அம்மா, எல்லாருக்குமே மைக் பிடிக்கும் போது சில தடுமாற்றம் இருக்கும். அதனால ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னா திருப்பி நாங்களாம் அப்படிதான் பேசிட்டு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு, யாரோ கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாமே காணாம போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தளபதி கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருடத்துல 1.5 கோடி தொண்டர்களை உறுப்பினராக சேர்த்த இந்தியாவிலே ஒரு பெரிய சக்தி எங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறோம். சாதாரணமாக உறுப்பினராக சேர முடியாது. மிஸ்டு கால் கொடுத்தோ இல்ல ஒரு ஃபார்ம்ல போட்டோ கொடுத்தோ பின்னாடி அட்ரஸ் போட்டுலாம் கிடையாது. வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினராக சேர முடியும். அப்படி வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து கிட்டத்தட்ட இப்ப 2 கோடி பேர் சேர்க்க போற கட்சி எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். என்னையா பண்ணாரு எங்க தலைவர்? கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் இருக்கக்கூடிய உச்செல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம், ஒரு 200-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவர் பாட்டுல ஜாலியா இருந்திருக்கலாம். அவ்வளவு பெரிய உச்சத்தை நமக்கு தந்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய வேண்டும் என்று அந்த உச்சத்தை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு தன்னை வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி அவர்கள்.
சுயநலமா கிடையாதுங்க. அந்த பைக்ல போனா கூட அந்த சாக் ஆப்சருக்கு விளம்பரம் கொடுப்பாங்க பாரு, எகிரி 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 குச்சின்னு போக பாரு. அந்த மாதிரி காவா போடுறான், திருப்பி 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து நோண்டுறான், அதுக்கப்புறம் 10 நாள்ல ரோடு போடுறான், 12ஆம் நாள் ரோடை வந்து நோண்டுறான். இப்படி போட்டு 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 மக்கள் வரி பணத்தை கோடி கோடியா கொள்ளை அடிச்சு எங்கதான் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறானுங்கன்னு தெரியல. ஆகவே இந்த மாதாவரம் தொகுதி நல்லா இருக்கணும்னா, இந்த பாடியநல்லூர் தொகுதி நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் கடைசி வாய்ப்பு யார் தெரியுமா? எங்க அண்ணன், உங்க வீட்டு பிள்ளை, எங்கள் தளபதிதான் என்றதை இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பியும் சொல்றேன், மக்களே, பெரியவர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாடியநல்லூர்ல நடைபெறுகிற இந்த திருமண கூட்டத்திற்கு வந்திருக்கும் தளபதியில் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னாடி பேசின நம்மளோட தோழர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்புறம் பேச வர கழகத்தின் கர்ச்சனை லயலாமணி அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி அதற்கான வருமானம் எங்க இருந்து எடுக்க போறோம், இதுக்கான செயல் திட்டம் என்ன, எப்படி நாங்க மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் தகுதியான அரசு. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அந்த 1000 ரூபாய்க்கான வருமானத்தை இங்க இருந்து எடுக்க போறோம்பா, இந்த திட்டங்கள் மூலமா எடுக்க போறோம்பா, இதன் மூலமா செயல்படுத்துவோம்பா அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் கரெக்டா பிளான் பண்ணியிருந்தா இந்த 5 லட்சம் கோடி கடன்ன்றது 10 லட்சம் கோடி கடனா மாறி இருக்காரு. அவங்களே சரியா பிளான் பண்ணலன்னு சொல்லிட்டு மேலைக்கு மேல போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல இவங்க வேற தனியா வந்து 2000 ரூபாய் தரேன் அப்படின்ட்டு இப்போ 10 லட்சம் கோடி கடனா 20 லட்சம் கோடியா மாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா துறையும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா பஸ்ஸும் எல்லாருக்குமே பஸ்ல ஃப்ரீன்னு சொல்லிட்டு, என்னன்னா எப்பவுமே வந்து சலுகைகளை நமக்கு தராங்க தெரியுமா, அவங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கசாப்பு கணக்கான ஆட்டுக்கு எதுக்கு தீனி வைப்பான்னு நல்லாவே தெரியும். அதனால இந்த சலுகைகளை தரவங்களை தயவு செய்து நம்பாதீங்க. இன்னமும் நிறைய விஷயங்கள் இந்த தொகுதியை பத்தி, இந்த இடத்தை பத்தி குறிப்பா பேசணும் அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம மக்கள் கிட்ட வந்து இந்த குறை இந்த டைம்ல இருக்கு, இந்த குறை இந்த டைம்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஒரு 20 வருஷமாவே ஒரு குறை ரொம்ப நாளாவே இருந்துட்டு வருது. அது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற மக்களுக்கான பட்டா பிரச்சனை. இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஆக்சுவலா இந்த பட்டாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஏரியால 2000 மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 2000 மக்களும் ஒரு 30 வருஷமா இருப்பாங்க. இந்த 2000 மக்களுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா 200 பேருக்கு தான் பட்டா தரும், மிச்சம் 1800 பேருக்கு தராது. நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடுத்த ஆட்சியில கொடுத்துறோம்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆட்சியில திருப்பி 200 பேருக்கு தருவாங்க, மிச்சம் 1500 பேருக்கும் அடுத்த ஆட்சியில் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. இதோட சூட்சுமம் என்ன அப்படின்னா, இந்த 400 பேர் வாங்கிட்டோமே பட்டா அப்படின்றதுக்காக ஓட்டு போடுவோம். மிச்சம் இருக்க 1500 பேர் அந்த 400 பேர் கொடுத்தாங்க, அடுத்த 200 பேர் நம்ம ஒரு பட்டக்காக ஓட்டு போடுவோம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 2000 பேர்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காகவே இவங்களை தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த 50 வருஷத்துக்கான இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீங்க இப்போ இல்லைங்க, முன்னாடி முதல் தலைமுறையா இருக்கட்டும், இல்ல 2வது தலைமுறையா இருக்கட்டும், இப்ப 3வது தலைமுறையா இருக்கட்டும், இது வந்து 30 தலைமுறை ஆனாலும் இவங்க குடும்பம் தொடர்ந்து ஆட்சியில வர்றதுக்காகவே வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை அவங்க கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு மத்தியில புதுசா ஒருத்தன் வந்தா மட்டும்தான் என்ன கள்ள கூட்டு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அப்புறம் இவங்களும், இவங்களுக்கு அப்புறம் அவங்களும் வரனாலேயே இவங்க செஞ்ச தப்ப இவங்க மறைக்கிறாங்க, இவங்க செஞ்ச தப்ப இவங்க மறைக்கிறாங்க. 2 பேரும் செஞ்ச தப்புலாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா, 3ஆவது நாங்க வந்திருக்கோம், எங்களை கூட்டு போய் விடுங்க, 2 பேரும் என்னென்ன பண்ணாங்கன்னு காட்டுறோம். நிர்வாகிகளா இருக்கிறவங்க நம்ம கட்சியில மட்டும்தான் இந்த மாதிரி அடிமட்ட தொழிலாளி ஒருத்தர் நிர்வாகிகளா இருக்க முடியாது, எந்த கட்சியிலே இருக்க முடியாது. இவங்களுக்கு தெரியாத பிரச்சனைகளாக நமக்கு இருக்கிற போது
நமக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் நம்மளோட பிரச்சனை, நம்மளோட கஷ்டம், நம்மளோட கஷ்டத்துக்கான காரணம் தெரியும். அதனாலதான் நான் ஒரு மேடையில சொல்றேன், நீங்க இவங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டயாவது எங்க பிரச்சனை இங்க வந்தோமோ அதை நோக்கி போங்க. சில இடத்துல ரீசெண்டா நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தோம். ஆனா இந்த மாதிரி போஸ்டர் கிழிக்கிறாங்க, பேனர் வந்து வச்சா எடுக்க சொல்றாங்க, ஒரே நாள் கழட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அரசியல் அப்படிதான் இருக்கும். எடுத்த உடனே எல்லாரையும் வளர விட மாட்டாங்க. ஆனா நீங்க நம்புங்க, நம்ம நல்லா இருக்கணும்னா நமக்கு நண்பர்கள் வேணும், நம்ம நல்லா வளரணும்னா நமக்கு எதிரிகள் வேணும். இந்த இடத்துல இன்னைக்கு நடந்த திருமண கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. எப்பவுமே நம்ம போகும்போது அடுத்த திருமண கூட்டத்தை பத்தி பேசிட்டு போவோம். ஸோ அடுத்த திருமண கூட்டம் மாதாவரத்தோட சிறந்த செயல்பாடுகள் செய்யற ஒரு செயலாளருடைய நடக்கும் போது மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. முதல்வர் வேட்பாளர் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பால் உயர்ந்த மனிதர், 24 மணி நேரமும் கட்சிக்காகவும் தலைவரின் வெற்றிக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, பொதுச் செயலாளர் அவர்களுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர். மீசை வச்சா எல்லாரும் கரடுமுரடா இருப்பாங்க, ஆனா இவர் தாடியும் மீசையும் வச்சா ரொம்ப அழகா இருப்பாரு. நாங்களாம் வந்து இப்பதான் பேச வந்திருக்கோம் கட்சிக்காக. முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தை பிறந்தால் பிறந்து விட்டது. இன்னும் 4 மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு நல்ல வழியும் பிறக்கப் போகிறது. போன்றுதான் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவது எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. திமுக என்கின்ற அந்த தீய சக்தியினுடைய ஆட்சியை, திமுக என்ன பிரதர் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் திமுக. அதனால் தான் தலைவர் தீய சக்தி திமுக என்று சொல்கிறார். தொடர்ந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களிடம் சமூக நீதி, சமத்துவம், வெங்காயம், புடலங்காய் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு தீய சக்தி தான் திமுக. அப்போ அந்த தீய சக்தியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தக்கூடிய தூய சக்தி தான் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் 2 கூட்டம் நம்மை பார்த்து கதறுகிறது, பதறுகிறது. அது 2 கூட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு பாட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். சூரியன் யாரு? தீய சக்தி. தாமரைனா பாசிச பிஜேபி. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 சக்திகள் நம்மை பார்த்து பயப்படுகிறது என்றால், ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சியில் இருக்கின்ற 2 கட்சியை நேரடி எதிரி கட்சி என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பது திமுக, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பது பிஜேபி. 2 கட்சியும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டு துணிச்சலாக வரக்கூடிய ஒரு துணிச்சல்காரன், வேட்டைக்காரன் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அதை இவர்களால் எதிர்கொள்ள முடியல. கூத்தாடி, சினிமாக்காரர். அவர் எந்த இடத்துல நான் கூத்தாடி இல்லைன்னு சொன்னாரு? எந்த இடத்துல அவர் சினிமாக்காரர் இல்லைன்னு சொன்னாரு? அவர் கூத்தாடி தான், அவர் சினிமாக்காரர் தான். அவர் வகித்த சினிமா துறையில் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த மக்களுக்கு உழைப்பதற்காக நம்பர் 1 இடத்தை தூக்கி எறிந்துவிட்டு வரக்கூடிய ஒப்பற்ற தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இங்கு திரளாக கூடியிருக்கின்றீங்க தாய்மார்கள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தலைவர்கள் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, எதிர்கட்சி வரைக்கும் வந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களின் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள்.
இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் வரப்போகிறார். கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா? கூடும் கூட்டத்தை பார்த்துதான் திமுக கதறிக் கொண்டிருக்கிறது, பதறிக் கொண்டிருக்கிறது. கூடும் கூட்டம் ஓட்டாக மாறும். இங்கே கூடுகின்ற கூட்டம் கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய கூட்டம். இவர்களிடம் கொள்கை இருக்கிறதா? முதல் மாநாட்டிலேயே தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுடைய கோட்பாடு என்று சொல்லிட்டார். குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது குறிக்கோள். கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கை என்று தலைவர் சொல்லிட்டார். கொள்கை இருக்கா கொள்கை இருக்கான்னு கேட்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க? திமுக என்பது கொள்கை கட்சி, தாவேக என்பது தற்குறிகள் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. சாராய பாட்டலுக்கு 10 ரூபாய் அதிகமாக விட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்தது யார்? திமுக. இதுதான் உங்களுடைய கொள்கையா? இதுதான் கொள்கை கூட்டமா? முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்வு. யாரு துணை முதலமைச்சர்? நம்ம விளையாட்டு பிள்ளையா இருப்பார்ல திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஒரு பாடல் போடுறாங்க. பாடல்னா நீங்க திமுக பாட்டை போட்டுக்கலாம், சமூக நீதிக்கான பாட்டை போட்டுக்கலாம், சமத்துவத்திற்கான பாட்டை போட்டுக்கலாம். என்ன பாட்டை போடுறாங்க? புளிக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தாலே ஒரு பாட்டு போடுறீங்க. புளிக்கி வச்ச கொக்கா கோலா என்ன கொள்கை இருக்கு? பொங்கி வந்தாலே என்ன கோட்பாடு இருக்கு? இதை பற்றி திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவதற்கு துணிச்சல் இருக்கா? அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு மேடையில் நின்று பேசிட்டு இருக்காங்க. நல்ல கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு ஒருத்த உச்சகட்ட போதையில ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறான். அக்கா கனிமொழி சொல்றாங்க, தம்பி தம்பி மேல ஏறாதீங்க, கீழே இறங்குங்க அப்படின்றாங்க. இந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டு உச்சகட்ட போதையில ஒருத்தர் மேல ஏறினாரு. அது எந்த கொள்கை? அது எந்த கோட்பாடு? அது எந்த திராவிட சித்தாந்தத்தில் சொல்ல முடியுமா? இது சமூக நீதி மாடல் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இது சமூக நீதி மாடல் கிடையாது, இது கஞ்சா மாடல், இது சாராய மாடல். தமிழ்நாடு முழுவதும் போதை புழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா? அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் 6 உயரத்தில் கஞ்சா செடி வளர்கிறது. இதுதான் திமுகவுடைய லட்சணம், திமுகவின் ஆட்சியினுடைய லட்சணம். இவர்கள் எங்களை பார்த்து உங்களிடம் கொள்கை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எங்களிடம் கொள்கை இருக்கிறது. தீய சக்தி திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழ்நாட்டை பாசிச பிடியிலிருந்து மீட்பதுதான் எங்களுடைய ஒரு கொள்கை. தம்பி ஒருத்தர் பேசினார், தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதனால்தான் விக்கிரவாண்டி மாநாட்டிலும் சரி, மதுரை மாநாட்டிலும் சரி, தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபி என்று. அதில் மிக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்மையில இன்னும் 4 மாதத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்கின்ற ஒரு பதவியை எங்கள் தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுக்க போகிறார்கள். கோரத்தை ஒரு நாள் அழிச்சிட முடியும், கொடியை ஏற்ற விடாமல் தடுத்துட முடியும், பேனரை கிழிச்சிட முடியும், போஸ்டரை கிழிச்சிட முடியும், பேனர் ஏற்ற விடாமல் தடுக்க முடியும், கொடியை ஏற்ற விடாமல் தடுக்க முடியும். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்ததான் போது. அதனால இந்த மிரட்டுவது உருட்டுவது அதெல்லாம் அந்த காலம். இது அண்ணன் விஜயின் காலம், தமிழக வெற்றி கழகத்தின் காலம். இங்க எம்எல்ஏ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் தானே, அவர் அண்மையில ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு. டிவிகே சாதாரண கட்சிங்க, விஜய் அவர்கள் மிக எளிதாக நாங்கள் எதிர்கொள்வோம். நீங்கள் அண்ணன் விஜய் அவர்களை எதிர்கொள்வது பிறகு இருக்கட்டும். மாவட்ட செயலாளர் எம்எல் பிரபு அவர்களை இந்த மாதாவரம் பகுதியில் இருக்கின்ற தளபதியுடைய நெஞ்சில் குடியிருக்கின்ற எங்கள் தோழர்களை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? ஏற்கனவே 54 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் துப்பு கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, காலமாட்டை பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன். இப்ப 4 வருஷமா புரியுதுங்களா? 4 வருஷமா
காலமாட்ட அடக்குனாங்களே, அவங்களுக்கே நீங்க அரசு வேலை கொடுக்கல. வாக்குறுதியை நீங்க சொல்லிருக்கீங்க, காளை மாட்டை வளர்க்கக்கூடியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னீங்களே, செய்வீங்களா? எல்லா தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் தருவோம் என்று சொல்லி ஓட்டு கேட்டீங்க. அதை நம்பிதான தாய்மார்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப வெற்றி பெற்ற பிறகு சில குறிப்பிட்ட அடிப்படையில் தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று ஏமாற்றிய இந்த கும்பல் வாக்குறுதிகளை சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறாங்க. அரசு பணியிடங்கள் 3,50,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த பணியிடங்களை தமிழக இளைஞர்களை வைத்து நாங்கள் நிரப்புவோம் என்று வாக்குறுதி இதே திமுக சொன்னதா இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க? தூய்மை பணியாளர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் கதறாங்க, போராடுறாங்க. காது கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்கல, உட்கார்ந்து பைசன் படம் பார்த்துட்டு இருக்காரு, உட்கார்ந்து கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் 4 மாதத்தில் பெர்மனண்டாக வீட்டில் உட்கார வைத்து உங்களை படம் பார்க்க வைக்க போவாங்க தமிழ்நாட்டு மக்கள். விஜய் அவர்கள் இன்னும் 4 மாசம் நீங்க பார்க்க தானே போறீங்க. 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. இன்னும் 4 மாதத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இதே கொடி பட்டொலி வீசி பறக்கத்தான் போகிறது. என்ன கொள்கை இருக்கு? மாவட்டம் தப்பா எழுதக்கூடாது. அஞ்சலையம்மாள் என்கின்ற ஒரு தலைவியை உங்களுக்கு எப்போது தெரியும்? உங்களுக்கு எப்ப தெரியும்? இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலையம்மாள் என்கின்ற மாபெரும் ஒரு தலைவியை அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக கொண்டு வந்த பிறகுதான் எனக்கே தெரியும், எங்க மாவட்டத்துக்கே தெரியும். 75 ஆண்டுகளாக நாங்கள் புடுங்கிக் கொண்டிருக்கின்ற திமுக எத்தனை பேருக்கு அஞ்சலையம்மாள் என்கின்ற அந்த விடுதலை போன்ற தியாகியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்க? பார்க்கப்பட்டது. அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றார், அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, இந்தியா முழுவதும் சாதித்த தலைவர், அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று அண்ணன் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி முடிகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பட்டி தொட்டியாக கொண்டு போய் பல அரசு பள்ளிக்கூடங்களுடைய மேற்கூரையே இல்லாமல் பள்ளிக்கூட வகுப்புகள் நடக்குது. அரசு பள்ளிக்கூட வளாகத்துக்குள் உட்கார்ந்து சாராயம் குடிக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில எமர்ஜென்சி வார்டில் உட்கார்ந்து சாராயம் குடிக்கிறாங்க. எமர்ஜென்சி வார்டில் எலி ஓடுது, பூனை ஓடுது. ஆனா மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க, தலை சிறந்த ஒரு மாடல், திமுக தலை சிறந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, கஞ்சா என்பது தமிழ்நாட்டில் 0 என்றார். அதனால்தான் இந்த திமுகவை திருட்டு திமுக என்று நாம் சொல்கிறோம். திமுக 2 வகைப்படும். நாம் கல்லூரியிலாம் படிச்சிருப்போம். திமுக 2 வகைப்படும். ஒரு வகை திருட்டு, இன்னொரு வகை உருட்டு. ஒண்ணு நல்லா திருடுவாங்க, திருடின காசை வச்சுட்டு உருட்டான வாக்குறுதி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால திமுகவினுடைய அந்த வாக்குறுதிகளை தயவு செய்து யாரும் நம்பிவிடாதீர்கள். வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம், அது குறிப்பாக இந்த மாதவரம் தொகுதியில கஞ்சா போன்ற போதை புழக்கம் தலைவிரித்தாடுது. கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, அத்துமீறல் செயல்கள் நடக்குது. மாதவரம் சுதர்சனா அவர்கள் என்ன தூக்கி கொண்டிருக்கிறீங்களா? மக்கள் எதற்காக ஓட்டு போட்டாங்க? நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி இந்த மாதவரம் தொகுதியை தலை சிறந்த தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதவரம் தொகுதியை தலை சிறந்த தொகுதியாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகி வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றத்தான் போகிறார்கள். அதனால அந்த திமுகவினுடைய ஆட்டம் என்பது ஒரு 4 மாதம் தான். இந்த போலியான அப்பாவினுடைய ஆட்சி எல்லாம் ஒரு 4 மாதம் தான். அண்ணன் விஜய் அவர்களை சாதாரணமாக எடை போடாதீங்க. அவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை செய்யாமல் அவர் விட மாட்டார். அவரை வச்சு படம் இயக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல நிற்கிறாங்க, இயக்குநர்கள் கியூல நிற்கிறாங்க. 300 கோடி 400 கோடி சம்பளம் தருவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், சினிமா வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் வேண்டும். என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று தியாக உணர்வோடு வரார். இதுதான் தியாக உணர்வு. கோடி கோடியாக கொள்ளையடித்த கேடிகளை வீழ்த்துவதற்காக கோடியில் ஒருவனாக அந்த விஜய் அவர்கள் வரார். அதனால
எளிய பிள்ளைகளாக நாங்கள் இங்க கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறோம்னா உங்களை நம்பிதான் நாங்க பேசுறோம். எளியவர்களுடைய முயற்சியை சாதாரண முயற்சியாக நினைத்து அதை விட்டுவிடாமல் அந்த முயற்சியை வெற்றியாக மாற்றக்கூடியவர்கள் வாக்காளர்கள். அதனால அண்ணன் விஜய் அவர்கள் யாரை கை நீட்டி மாதவரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் பல ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை இந்த தொகுதி மக்கள் உருவாக்கணும். மாதவரம் என்பது திமுகவின் கோட்டைன்னு உங்க எம்எல்ஏ சொல்லியிருக்காரு சுதர்சனன். கிடையாதுங்க. மாதவரம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை. திமுகவின் கோட்டைக்கெல்லாம் எப்பயோ ஓட்டை போட்டாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கிறது. பேருந்தே செல்ல முடியாத கிராமத்தில் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. மின்சாரமே இல்லாத கிராமத்தில் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. காரணம் என்னவென்றால் மக்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. மாணவர்களின் நம்பிக்கை குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்களின் நம்பிக்கை குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. தாய்மார்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. விளிம்பு நிலை மக்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களின் குரலாக, கிறிஸ்துவர்களின் குரலாக, இந்துக்களின் குரலாக, அனைத்து மக்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. வரலாற்றில் என்றாவது ஒரு முறை தான் நல்ல தலைவர்கள் வருவார்கள். அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். எப்படி அண்ணா அவர்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்களோ, எம்ஜிஆர் அவர்களை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்களோ, அதன் பிறகு அண்ணன் விஜய் அவர்களை நாம் எல்லோரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். என்று சொல்கிறார்கள், சமத்துவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் கோபாலபுரம் என்கின்ற இல்லத்தில் இருந்துதான் அடுத்த முதலமைச்சர் எல்லாம் வருகிறார்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதன் பிறகு திரு உதயநிதி, அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரார். அதன் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரார். கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய தமிழ்நாடு முழுவதும் வேண்டும் என்றால் ஜனநாயக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். அப்ப ஜனநாயகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாரு. இதுதான் உண்மையான சமூக நீதி. எந்தெந்த சாதி எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன என்பதை ஆய்வு பண்ணுவதுதான் சாதிவாரிய கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் ஆளும் திமுகவிடம் இருக்கிறது. இன்று வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. தலித் மக்களுக்கு எதிராக பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் கேட்கிறோம். அதிகாரம் ஆளும் திமுகவிடம் இருக்கிறது, ஆனால் செய்ய மறுக்கிறார்கள். ஓட்டு போடாமல் தாவேகாவிற்கு ஓட்டு போட வேண்டும். அவர்கள் எல்லா வழிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நண்பர் ஒருத்தர் கூட சொன்னார், லேப்டாப் 4 வருஷமாக இந்த மாணவர்களுடைய நலன் மீது அக்கறை இல்லாத திமுக தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல அவசரமாக ஏன் லேப்டாப் கொடுக்குறீங்க? அதுவும் 10வது 11வது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்காம கல்லூரி மாணவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க. தளபதியினுடைய தோழர்களே அவர்கள் சாதாரணமாக நினைச்சிட்டாங்க. 10 லட்சம் லேப்டாப் கொடுத்த உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கான்னு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறக்கமே இல்லையா? ஏன்னா அந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா இங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்கும், இந்த பக்கம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய போட்டோ இருக்கும். லேப்டாப்பை வாங்கின உடனே இந்த 2 மூஞ்சியை பார்த்தோன்னா பசங்க கிளாண்ட் ஆகிட்டாங்க. அந்த லேப்டாப் அந்த மூஞ்செல்லாம் அழிச்சிட்டு சும்மா விட்டுருந்தா கூட திமுக கொஞ்சம் மன நிறைவா இருந்திருக்கும். அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டியாச்சு. லேப்டாப் இப்படி திறந்த உடனே வால்பேப்பர்ல அதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சி, அதே ஐயா கருணாநிதி அவர்கள் மூஞ்சி. பசங்க பயங்கர காண்டு. அதுக்கு ஏதோ ஒரு ஆப் இருக்கா, அந்த ஆப்பை போட்டு டெலீட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய லோகோ போட்டாச்சு. வீட்டுக்கு போறாங்க பசங்க, வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வைஃபை ஆன் பண்றான். வைஃபை ஆன் பண்ணி நேரா யூடியூப்ல போறான். யூடியூப்ல போயிட்டு ஸ்டாலின் வராரு, கஞ்சாவிக்க சொன்னாரு அப்படின்னு பாட்டு கேட்டுருந்தா பரவாயில்ல. அதுலயும் போயிட்டு நம்ம பசங்க உங்க விஜய் உயிரன வரனா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்ப தூக்கிட்டு வராங்க. நம்ம ஒரு போட்டிக்கு போறோம். போட்டியில ஜெயிச்சா எத்தனை கப்பு கொடுப்பாங்க? 1 கப்பு தான் கொடுப்பாங்க. அவர் 2 கப்பு. அது எங்க வாங்கியிருக்காருன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் பகுதியில பழைய பாத்திர கடையா இல்ல பழைய கப்பு கடையான்னு தெரியல.
அதையும் அது எப்படி வாங்கியிருக்காருன்னா இஎம்ஐல வாங்கியிருக்காரு. அதையும் 2 கப்பு வாங்கிட்டு 1 கப்பு அப்பாட்ட கொடுக்குறாரு, இன்னொரு கப்பை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் கையில கொடுக்குறாரு. ஐயா கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டா உலக கோப்பையில நாங்க ஜெயிச்சிட்டோம் ஐயா அப்படின்னு அந்த மாற்றுத்திறனாளி சொல்றாரு. கடைசியில் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அப்படி ஒரு உலக கோப்பை போட்டியே நடக்கல, அப்படி ஒரு கப்பும் யாரும் கொடுக்கல. முதலமைச்சரை ஏமாற்றி விட்டு ஒருத்தர் கப்பை விட்டாரு. முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அவ்வளவு சாதாரணமாக பார்க்க முடியாது. அவர்களுக்கு புரோட்டோகால் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் போயிட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஏமாற்றுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் தலை சிறந்த 2 தற்கொலைகள் இருக்கிறார்கள். ஒன்று மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டின் பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வீழ்த்திவிட்டு மக்கள் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை அரியணையில் அமர்த்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா தொடர்ச்சியாக இங்கு தங்களுடைய பேச்சாளர் பேரூராட்சி நிர்வாகிகள் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சால்வை அணிவித்து வழங்குகிறார். விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் கொரனா விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் எளியவன் கொரனா விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா விஜய் உயிரன வரனா
வரனா உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் எளியவ குரல்னா உங்க விஜய் நான் வரேன் ஒத்தையில் நிற்கிற எவன்டா அத்தனை பிம்பமும் அவன்டா உலகாண்டவன்டா வந்து கொடுண்டா குத்திர ரத்தமும் வருண்டா குத்திர கொம்பனு எவன்டா ஒளி போன்றவன்டா சரிச்சுடா நடக்குதா நலமெல்லாம் குறுக்கலா ஏறும் உனக்குதா தலைவிதி அடிச்சதும் இருக்கலாம் மாறும் அவன்டா அவன்